ராமாயணா மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லாவே இருக்கு. ஆனா கிராபிக்ஸ் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்கணும். இதுக்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ண வீடியோஸை விட இதுல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. மூவியோட ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னும் நல்லா இதை இம்ப்ரூவ் பண்ணிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிதிஷ் திவாரி டைரக்ஷன்ல யாஷ், ரன்வீர் கபூர், சாய் பல்லவி, ரகுல் பிரீத்தி சிங் நடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் அண்ட் ஹென்ஸ் சிம்மர் மியூசிக் பண்றாங்க. படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. துல்கர் சல்மானோட ஐஎம்கே மூவில இருந்து ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லாவே இருக்கு. துல்கர் சல்மான், கைடி லோகர், மிஷ்கின், ஆண்டனி வர்கீஸ், சம்யுக்தா விஸ்வநாதன் நடிக்கிறாங்க. ஜேக்ஸ் விஜய் மியூசிக் பண்றாரு. ஆகஸ்ட் 20 படம் ரிலீஸ் ஆகும். கவின் நயன்தாராவோட ஹை மூவில இருந்து அடுத்த சாங் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. விஷ்ணு அடவான் டைரக்ஷன்ல கவின், நயன்தாரா, ராதிகா நடிக்கிறாங்க. ஜென் மார்டின் மியூசிக் பண்றாரு. ஆகஸ்ட் 14 படம் ரிலீஸ் ஆகும். ஓம் படத்துக்கான ஷூட்டிங் இப்போ கரண்டா சென்னையில போய்கிட்டு இருக்கு. இந்த மூவியோட ஷூட்டிங்ல இப்ப கரண்டா தனுஷ் அண்ட் மம்முட்டியோட காம்பினேஷன் சீன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷெடியூல முடிச்சிட்டு அடுத்து ஷூட்டிங் லொகேஷன் மாறும். விஷாலோட மகுடம் படத்தை கேரளாவில் அபிலாஷ் பிள்ளை அண்ட் நியூ சூர்யா பிலிம்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. ஆகஸ்ட் 14 படம் ரிலீஸ் ஆக போகுது. கார்த்தியோட சர்தார் 2 மூவில இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் நாளைக்கு வரப்போகுது. செப்டம்பர் 10 படம் வரப்போறத ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோகேஷோட டிசி மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லாவே இருக்கு. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படமா தான் அவங்க ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெய்லருமே அவங்க அப்படிதான் கட் பண்ணிருக்காங்க. வமிகா கபியோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ட்ரெய்லர்ல பார்க்க சூப்பரா இருக்கு. லோகேஷோட ஆக்டிங்கும் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கு. மூவி எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆகஸ்ட் 7 படம் ரிலீஸ் ஆக போகுது. அருண் மதேஸ்வரன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிருக்காரு. அனிருத் மியூசிக் பண்ணிருக்காரு. சூர்யாவோட சூர்யா 49 படத்தை ஹச்சுனோத் டைரக்ஷன் பண்ண போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டு. இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் டேஸ் ரொம்ப கம்மிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப குறுகிய நாள்ல இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை முடிச்சுட்டு சூர்யாவோட சூர்யா 50 மூவியோட ஷூட்டிங்ல இறங்கிடுவாருங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஆனா சூர்யா 49 பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் தீரன் அதிகாரம் 1 சதுரங்க வேட்டை படம் மாதிரி ஹச்சுனோத்தோட ஜோனுக்குள்ள போறதாவும் நியூஸ் வந்திருக்கு. ரஜினிகாந்தோட பயோபிக் படத்தை எடுக்க போறதா சொல்றாங்க, இது உண்மையா? அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் தான் அதுக்கு டைரக்டர் அப்படின்னு சொல்றாங்க, இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரஜினிகாந்தோட பயோபிக் படமா எடுக்க போறாங்க, இது உண்மைதான். ஆனா டைரக்டர் என்ன கன்ஃபார்ம் ஆகல. டைரக்டர் கன்ஃபார்ம் ஆனதும் நான் சொல்றேன். மிஸ்டர் எக்ஸ், அனந்தன் காடு மூவிலாம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேக்குறீங்க. இந்த 2 படமுமே அந்த அளவுக்கு பெருசா போகல. லீடர் மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. 25 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்குன்னு அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த கொஸ்டினுக்கான பதில் நேற்று வரைக்குமே ஜனநாயகன் படத்தோட வசூல் எவ்வளவு வந்திருக்குங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு. இந்த கொஸ்டின் பத்தி ரீசெண்டா போட்ட வீடியோஸ்ல நான் பேசியிருக்கேன். ஸோ ரீசெண்டா போட்ட வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின் பத்தி நிறைய முறை நான் பேசிட்டேன். ஹரியோட அடுத்த படம் அப்டேட் சீக்கிரமே வரும்போது நான் சொல்றேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.